அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப பனியாக இருந்துச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அதனால் காலையிலே வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு. இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம்ல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் வச்சுட்டாங்க. காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டு கிச்சன் பக்கமாக வந்தாச்சு. ஃபுல் டே வேறு ஸ்கூலில் அவளுக்கு லஞ்ச் வேறு ரெடி பண்ணணும்ல. அதனால் ஒரு வேலையாக கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோன்னு வைங்களேன், கரெக்டாக இருக்கும். அஃப்ரீன் வந்துட்டு 7 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்களா. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பொங்கல் தான் செஞ்சு கொடுத்து விட போகிறேன். அதுக்காக தான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்கே டீ கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சிடலாம்ல. அதனால தான் நான் வந்துட்டு 3/4 கப்பு அரிசி எடுத்துருந்தேன். 3/4 கப்பு பிரியாணி அரிசி, 1/2 கப்பு வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படி குக்கரில் வச்சோன்னு வைங்களேன், நல்லா வெந்துடும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுலேயும் உப்பு போட்டுக்கலாம். சில பேர் வந்துட்டு மஞ்சள் பொடி போடுவாங்க, பால் ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு அது எதுவுமே ஊற்றலை. அதை அப்படியே குக்கரில் வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நட்ஸு ஸ்நாக்ஸாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சுல, அதிலே கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு சாம்பார் பவுட்ரு போட்டு தாளிச்சு விட்டோன்னு வைங்களேன், இந்த பொங்கலுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வேஸ்ட் ஆகக்கூடாதுல, இப்படி பண்ணால் தான் காலியாகும். அதனால் அதையும் ரீமேக் பண்ணியாச்சு. அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அஃப்ரீன் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி அஃப்ரீன் வந்துட்டு என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கூட தான் போக போகிறாங்க. ஆனால் நான் தான் கீழே போய் விடணுமா. அதனால் அஃப்ரா குட்டியும் எழுப்பி விட்டுடலாம், இல்லைன்னு வைங்களேன் அழுகுவாங்க. அவளை தூக்கிட்டு தான் போவேன் போகும்போது. அதனால தான் பாய் தலைவணிலாம் எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் நல்லா கொலையே வெந்துருச்சு. குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டோன்னு வைங்களேன், சூப்பராக வெந்துடும். நம்ம நார்மல் பச்சரிசி இருக்கும்ல, அதை விட பிரியாணி அரிசியில் செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்நாக்ஸ் வச்சுடணும்ல, அதுக்காக நம்ம வீட்டில் பாவ் பாஜி பண்ணி இருந்துச்சுல, அதை அப்படியே நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணிவிட்டு சாக்லேட் சிரப் காலி ஆகணும்ல, அதனால் இதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மளே எக்ஸ்பெக்ட் உள்ளது. நமக்கு தான் ஃப்ளூவெண்ட்டாக பேசும்போது இங்கிலீஷ் அவ்வளோவா வர மாட்டேங்குது. எதுக்கு அதை பேசிக்கிட்டோன்னு பார்த்தா நடுவில் வந்துடுது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது குக் பண்ணுவோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல. அதே மாதிரி தான் இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்கும்ல, அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அந்த பண்ணையும் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இது அஃப்ரீனாமாக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுலாம் அவங்க மேடம்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வந்து கூட என்னை 2 செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சா. இப்போ வந்துட்டு பொங்கலை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்துட்டு முந்திரி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நெய் மட்டும் தாளிக்கும் போது அதிகமாக ஊற்றிக்கிடுவேன். ஏன்னா பொங்கல் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்ல, அதனால தான். இப்போ நெய் வந்துட்டு நல்லா உருகி வந்துருச்சா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துட வேண்டியது தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துட்டு கொலைய வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம மசிச்சு விடணும்ல லைட்டாக, அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் அம்மா வேறு பார்க்க போகணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அஃப்ரீன் அம்மாவை கீழே விட போவேல, அப்போ அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டேன்னா, இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலுமே நல்லா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே திக்காக ஸ்டார்ட் ஆயிரும்ல, அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வேன். இதை இப்போ லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிட வேண்டியதுதான். அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லைனா தான் இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பாவம் அவங்களுக்கு ரொம்ப முடியல போல் இருக்குது. அந்த பல்ல பிடுங்கினதுலேருந்து ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எப்போ தான் லேசாக்குவான்னு தெரியல, கண்டிப்பாக லேசாக்கிடுவான். இப்போ பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸில் எல்லாமே ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு சாம்பாரையும் ஊற்றியாச்சு, பொங்கலையும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல்ல எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். பொங்கலுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் செஞ்சுட்டோம்ல, நாளைக்கு சக்கரை பொங்கல் செய்யலாம். இதோட பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வடை இருக்கும்ல, அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதை எடுத்துகிட்டு போக மாட்டா பாப்பா, அதனால் அப்படியே விட்டாச்சு. அஃப்ரீனத்தா இருந்தால் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்கலாம். பாவம் சாப்பிடாமலும் போயிட்டாங்க. கொஞ்சோண்டு நட்ஸ் மட்டும் போட்டு கொடுத்தா அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீதி இருந்த பொங்கலை வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு பிடிக்குமா, அதனால் அவங்களுக்கும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவையும் தனியாக விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால் தூங்கிட்டு இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் தூக்கிக்கிட்டு கொஞ்சம் வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அஃப்ரீன் பாப்பா அஃப்ரா குட்டி 3 பேருமே இறங்கியாச்சு. மேடம்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற மூடே இல்லை. ஏன்னா நம்ம ஏற்று விட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு லீவ் விட்டுருந்தாங்களா, அதுதான் மேடம் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அஃப்ராம்மா அஃபி தரமாட்டாளா? காலையில் என்ன தரல அஃப்ரா? அஃப்ரா அழுது காமிம்மா அஃப்ரீன் கிட்ட. இப்படிமா அழுகுவா அஃப்ரா? எப்படி அழுகுவா? சாக்பீஸ் தர மாட்டாளா? அடிக்கணும் தான் போட்டு கொடுத்துறாளே உன்னைய. அப்புறம் என்னம்மா தர மாட்டேங்கிறா? நானும் கிளம்பிட்டேன். பக்கத்தில் தான் நடந்து போகிற தூரம் தான் அண்ணன் வீடா. அண்ணன் வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம வந்தாலே பார்த்தீங்கன்னா ஆலியா குட்டி வந்துட்டு ஹாப்பியாகிடுவாங்க. 2 பேரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அப்புறம் பிடிச்சிக்கோம்மா, ஆலியாம்மா பிடிச்சிக்கோ, ரைட்டாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டியாம்மா, விட்டுறாத. மாமா கூப்பிடுமா, வாங்க சொல். மச்சி பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டிக்கும் ஆலியா பாப்பாவுக்கும் குட்டி இட்லி ஊற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, மச்சினா எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு. அவங்க வந்துட்டு குட்டியாக இட்லி ஊற்றி கொடுத்துருந்தாங்க. 2 பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டாங்க. ஒரு இட்லி தான் 2 பேரும் சாப்பிட்ருப்பாங்க. அதோட அவ்வளோதான். அவங்க வந்துட்டு அந்த விளையாடுற மூடில் தான் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். குட்டி குட்டியாக க்யூட்டாக பண்ணுவாங்கல்ல. போ அங்கே போய் கூப்பிடு, மாமா கூப்பிடு, கூப்பிடு மாமான்னு கூப்பிடு, மாமா கூப்பிடு. போயிட்டாங்களா? வந்துட்டாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிருங்க. வா அப்புறமா பாய் சொல்லிட்டு வா. பாய் சொல்லு மாமாக்கு. வா வா வாங்க 2 பேரும் வாங்க. அலைக்கும் அஸ்ஸலாம். மாமா போயிட்டாங்களா? வா உட்கார். ஜாலி அப்புறமா என்னது ஊஞ்சல் சொல்லு. ஊஞ்சல் பாரு. அப்பா அப்பா ஆட்டு ஆளு ஆட்டுறான். கொடுத்தா மாய் சொல்லு மாமாக்கு, அப்பாக்கு. அப்பாவா? ஐயோ அப்பாக்கு மாமா ஆளு ஆடுறாளா? ஆட்டும். பாய் சொல்லு மாமாக்கு. மாமாக்கு சலாம். அம்மாடி வந்துருச்சு. வேணாம் காசு வேணாம் சொல்லிடு. வேணாம் சொல்லுவாள் இருக்கும். இது என்னம்மா? என்னது இது? என்னது காசு? இன்னைக்கு பொங்கல்ல மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கரும்பு தான் இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் வரவே முடியாது. அப்படியே நாங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். யார் ட்ரெஸ்மா இது? மாமி போட்டு விட்டாளா? எந்த மாமி? மனசிலா மாமியா? தூக்கம் வந்துடுச்சு. தூங்குறீங்களா? வாங்க தூங்குவோம். தலானியில் படுங்க போங்க. இந்த வரேன் அம்மா. பூட்டை எடுத்தாங்க, அங்கே வச்சிடலாம். அந்த பூட்டு இருக்கு, எடுத்தாங்க. கொடுங்க. தேங்க்யூ. சரி படுங்க படுங்க, வரேன் அம்மா. ஆசை விட்டுச்சாலா? ஏனாம்மா? சரி தூக்கம் வந்துச்சு அப்புறம் குட்டிக்கு. அப்புறம் அம்மாவையும் தூங்க வச்சுட்டு அப்படியே தூங்குறதுக்குள்ளே நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஒரு அடுப்பில் வந்துட்டு சுடு தண்ணியை போட்டுட்டு, ஒரு அடுப்பில் கொஞ்சம் டீ இருந்துச்சு, அதை சூடு பண்ணி குடிச்சு நம்மளும் பிரிஸ்க் ஆகிக்கணும்ல. அதனால் அந்த வேலையும் பார்த்துட்டு அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி இருக்கும்ல, அதுலேயே அப்படியே தக்காளி சரி செய்யலான்னு சொல்லிட்டு. நார்மல் அரிசியில் செய்கிறது நல்லா தான் இருக்கும். சரி நம்ம வீட்டில் பிரியாணி அரிசி இருக்குல்ல, அதனால் அதில் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இது வந்துட்டு இதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? தேங்காய் எண்ணெய் 2மே மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வேகட்டும். நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வேகும்ல, அந்த அளவுக்கு வெந்தால் போகும். வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 6-7 தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 தக்காளி போதும். இப்போ இதை வந்துட்டு நல்லா மசிய வேகணும். குக்கரை வந்துட்டு சும்மா மூடி வைப்போம்ல, அந்த மாதிரி கேஸ்கெட்லாம் போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு வேக வைப்போம். நல்லா மசிய வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி கூட போடுவாங்க, அந்த மாதிரியும் போடலாம். எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருசாக எந்த மசாலாவும் போட மாட்டேன். நம்ம வீட்டில் இருக்கும்ல அந்த மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
நிறைய பேர் சொல்கிறீங்க எண்ணெய் கம்மி பண்ணுமா எண்ணெய் கம்மி பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான் ஊற்றுவேன். அது எப்படி தான் அதிகமாகுதுன்னு தெரியல. நான் ஊற்றும்போது கொஞ்சமாக தானே இருந்துச்சு, அப்படியே அதிகமாகிடுது. இப்போ என்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னா மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி 2 ஸ்பூன் வந்துட்டு அந்த குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன்ல அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவேன். நேற்று வந்துட்டு சாம்பாரில் ஏமா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு சாம்பாரில் எண்ணெய் ஊற்றலை சிஸ்டர். சாம்பார் வந்துட்டு கீழே தெளிஞ்சிரும் தெரியுமா, கீழே திக்காயிரும், மேலே வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும்ல, அதுதான் உங்களுக்கு எண்ணெய் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அம்புட்டு எண்ணெய் ஊற்றலை, இருந்தாலும் நான் எண்ணெய் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக குறைக்கணும்னு தான் நினைக்கிறேன், பட் என்னால் முடியலை. இன்ஷால்லா வந்துட்டு குறைச்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு தயிர் ஊற்றினேன், கொஞ்சமாக தயிர் ஊற்றினேன். தயிர் ஊற்றினா சாப்பாடு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல, அதனால் அதையும் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க. எண்ணெய் யூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறது, நம்ம உடம்புக்கு வந்துட்டு கேடு தான். நான் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன் இன்ஷால்லா. இப்போ எண்ணெய் நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னு வைங்களேன் எண்ணெயே வராது. மீன் எண்ணெய் படர்ந்து வரும்ல குழம்புலலாம், அந்த மாதிரி படர்ந்து வராது. இப்போ நான் ஒரு விளக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன்னா அதுக்கு 1.5 விளக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் தேங்காய் பால் கூட ஊற்றி செய்யலாம், அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தண்ணி தான் ஊற்றினேன். இப்போ உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஃபினத்தோட ஃபேவரட் தயிர் ரைத்தா செஞ்சலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சுல, இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசி அப்படியே போட்டுடலாம். இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். காரம்லாம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, உப்பும் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தயிர் பச்சடி பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பயுமே அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா உப்பு தயிர் அவ்வளோதான், அது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பரட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தெரியும்ல, ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் அஃப்ரா குட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே செய்யணும். இல்லைன்னு வைங்களேன் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்களா, அதனால் அவங்க தூங்கும் போதே கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். சிக்கனையும் பெரட்டி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. ஒரு சிஸ்டர் சிக்கன் பெரட்டுற மசாலா வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ஷர்மி கேட்டிருந்தாங்க. இன்ஷால்லா வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஷர்மி. இங்கிட்டு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சுல, இப்போ வந்துட்டு சரிசமமாக்கிட்டு குக்கர் மூடணுன்னு வைங்களேன். குக்கரை மூடி அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக வெந்துடும், குழஞ்சும் போகாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா கூட இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வந்துடும்ல, அப்போ குக்கரை மூடி வச்சோன்னு வைங்களேன் குலையவும் செய்யாது. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மேடம் அலாரம் வச்சுருப்பாங்க போல இருக்கு. அம்மா வேலை முடிச்சோன்னே கரெக்டாக எந்திரிச்சிட்டாங்க. தங்கம் கிளி எந்திரிச்சிட்டிங்களா? காண இந்த வாங்க வாங்க மட்டும் வாங்க தங்கம் வாங்க. ஏ அப்புறம் எந்திரிக்கிறாங்க. யார் இந்த பிள்ளை? அப்புறாவா? தூங்கி வச்சிட்டிங்களா? வாங்க அம்மாட்ட வாங்க. என்னடா என்னாச்சுடா? ஏண்டா என்ன கவலையாக இருக்கீங்களா? தூங்கி வச்சிட்டிங்களா? என்னடா புதுசாக பண்ணுற? என்னடா அது? ஆலியா வீட்டுக்கு போனியா? ஆலியா என்ன சொன்னா? என்ன செஞ்சா? ஆலி கம்மல் கேட்டாளா? உன்கிட்டயே கேட்டா? ஏ பொய் சொல்லாத. சைக்கிள் வச்சிருக்கால ஆலி? வச்சிருக்காளா? உன் சைக்கிள் எங்க? உன் சைக்கிள் மேலே கிடக்கு. இங்கே கிடக்கு, மேலே கிடக்கு சைக்கிள். மேலே கிடக்கா? ஃப்ரம்மா எப்படி அழுதா அஃப்ராம்மா? இங்கே அழுது காமிங்க அம்மாவுக்கு, துணிக்காய போடணும் வேற. அழுது காமிங்க தங்கம். சைக்கிள் வேணுமா? அத்தா வரட்டும் எடுத்துற சொல்கிறேன். என்ன வேணும்? இதா யார் விட்டுது? ஓ அப்படி போடணுமா? யார் சொன்னா? போடுவோம், கொடுங்க அம்மாட்ட தாங்க. தேங்க்யூ. உனக்கு முடி வளரணும்டா, முடி வளர்னதுக்கப்புறம் போடலாம். இந்தாங்க. போடுங்க பார்ப்போம். ஐயோ அல்ல அல்லா கூடுமா. முடி வளர்ந்ததுக்கப்புறம் போடலாம் தங்கம். இன்னும் முடி வளரணும். இப்போ இவ்வளோண்டு முடி தான் இருக்குது. வேணுமா? இந்தாங்க. மம்மம் சாப்பிட்றீங்களா? ஓ டேய் ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குற? இந்த ட்ரெஸ் யார் விட்டுமா? ஃப்ரமா இந்த ட்ரெஸ் யார் விட்டு? வாவ் தான். யார் விட்டு? வாவ் தான். யார் விட்டு?
சரி, இது யார் ட்ரெஸ்ஸு? இது யார் ட்ரெஸ்ஸு? ஆலியா ட்ரெஸ்ஸு. யார் ட்ரெஸ்ஸு? யார் விட்டு? ஆலி விட்டு. சரி வாங்க சாப்பிட்லாம் வாங்க. இதுக்கு மட்டும் வேணாம், வேகமாக வரும் பதில். அஸ்கால் அதுக்கு மட்டும் வேணாம், வேகமாக வரும், மண்டே ஆலயம் வரும். வா சாப்பிட வா, ஒழுங்கா வா சொல்கிறேன். வா நான் சொல்கிறேன், நீ என்ன வேணான்னு சொல்கிறது? கீழே இறங்கு ராஸ்கல். ஏய் மொத்தம் எங்கம்மா? அத்தை எங்கம்மா? தியா அவ்வளோ கொழுப்பு, கண்ணை பாரு. என்ன? ஏய் என்ன என்ன என்ன? என்னே மிரட்டுறியா? நான் அழுக்கு போகிறேன். அடா அப்புறமா போடலாண்டா, வாடா சாப்பிட்லாண்டா முதல்ல. வாடா வாடா, துணி ஃபஸ்ட்டு காய போட்டுடலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம்னு வைங்களேன், செட் ஆயிரும்ல. அதனால் சாப்பாடு சூப்பராக வந்துருந்துச்சு, குழஞ்சி போகாமல் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அம்மாக்காக எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க, இன்ஷால்லா வந்துட்டு அவங்களுக்கு சரியாக போயிடணும்னு சொல்லிட்டு. அம்மா வந்துட்டு எப்போயுமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல, ரொம்ப முடியலன்னா தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எவ்வளோ இருப்போம்ல, அம்மானாலே சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. எப்போ பாரு எங்கள் அம்மா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உடம்பு முடியலன்னு வைங்களேன், ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வேலை செய்வாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில என்னையும் எங்கள் அண்ணனையும் விட்டுட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு காட்டுக்கெலாம் போயிடுவாங்க. வந்து மறுபடியும் 6 மணிக்கு வந்துட்டு எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எங்கள் அத்தா வெளிநாட்டில் இருந்தாங்கல்ல அப்போல்லாம். அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அம்மானாலே ரொம்ப ஸ்பெஷல் தானே. ரொம்ப நம்ம லவ் யூ அம்மா அப்படிலாம் நான்லாம் சொல்லவே மாட்டேன், எக்ஸ்ப்ரெஸ்லாம் பண்ண மாட்டோம் அந்த படத்துலலாம் வர மாதிரி. இல்லை அன்பு வந்துட்டு மனசுக்குள்ளேயே இருக்கும். நிறைய சண்டை போடுவோம் நானும் எங்கள் அம்மாவும். இருந்தாலும் எங்கள் அம்மா இல்லைன்னு வைங்களேன், என்னெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஆயுசை கொடுக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேபிஎல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு 5 பால் பாக்கெட் வாங்கியிருந்தேன். குளிச்சிட்டிங்களா? எப்படி குளிச்சிங்க? அப்படி குளிச்சிங்களா? தலை சீவும் வேணும், தலை சீவும் வாங்க. முடியுதா? முடி சீவும் வாங்க, சீவும் வாங்க. அம்மு நீங்களே சீவுங்க, வந்தாங்க சீவுங்க. சீட்டிங்களா? தேங்க்யூ. மேடமையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு. நானும் பார்த்தீங்கன்னா நமாஸ் படித்து முடிச்சிட்டேன். அவ்வளோதான். நல்ல மழை மேகமாக இருந்துச்சு, அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் துணி காய போடணும், வெளியில் அவ்வளோ போட முடியாதா, அதனால் வீட்டுக்குள்ளே துணியும் காய போட்டாச்சு. மேடம் வந்துட்டு இனிமேல் சாப்பிட்ணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு சிக்கன் பொரிக்கணும். அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அதுவும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, இது அதுக்காக எடுத்தது தான், ஷார்ட்ஸ்க்காக எடுத்துறது. இன்றைக்கி என்ன சமையல்ன்றதுக்காக எடுத்தது. சிக்கன் பக்கோடாவும் பொரிச்சாச்சு. அஃப்ரீனத்தாவும் பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கே வந்துட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி 2:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுருந்தாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வரணுமேனு காலையில் விட்டுட்டு போனது அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அஃப்ரீன் நம்ம போயிட்டாளான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் போகிற அஃப்ரீன் அவங்களோட சச்சாவோட. அது ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல் அவங்க அத்தாக்கு. அப்புறம் அஃப்ரீன் நம்ம வந்துட்டு மதரசா கிளம்பிட்டாங்க. இன்றைக்கிட்டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.